நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. உப்பளம் தொகுதியில் புனித வெள்ளி அனுசரிப்பு. எம்எல்ஏ அனிபால் கென்னடி பிரார்த்தனையில் பங்கேற்பு. புதுச்சேரியில் புனித வெள்ளியான இன்று புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தில் திமுக உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் தொகுதிக்கு உட்பட்ட கிறிஸ்தவ மக்களுடன் இணைந்து பிரார்த்தனையில் பங்கேற்று இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களையும் சிலுவையில் உயிர் நீத்ததையும் நினைவு கூர்ந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. புனித வெள்ளி என்பது கிறிஸ்தவ வழிபாட்டு ஆண்டில் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாள் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டு உயிரிழந்ததை குறிக்கும். உலகம் முழுவதும் பரவலாக அனுசரிக்கப்படும் இந்த நாளில் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் துன்பங்களை சிந்திக்கின்றனர். இந்நிலையில் புனித நாளான புனித வெள்ளியில் மதுக்கடைகள் இயங்கக்கூடாது என்றும் இந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதாக எம்எல்ஏ அனிபால் கென்னடி தெரிவித்தார். உடன் உப்பளம் பங்கு தந்தை திமுக பிரமுகர் பிராங்க்லின், கிளை செயலாளர் செல்வம், லேசர், ஜோஸ்லின் ஆகியோர் உடன் இருந்தனர்.